பாகம் 241. இருவரும் தங்களை மறந்து இலக்கின்றி அந்த சாலையில் நடந்து கொண்டிருக்க, இவர்களை கடந்து சென்ற நூற்றுக்கணக்கானோரில் ஒருவர் கூட அரவிந்தை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. யார்தான் நினைத்திருப்பார்கள், இந்தியாவே கொண்டாடக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் சாதாரண மனிதன் போல இப்படி சாலையில் நடந்து செல்வான் என்று. தலைநகரின் முக்கிய சாலையில்தான் அவர்கள் இப்போது நடந்து கொண்டிருந்தார்கள். இதுவரை அரவிந்தை மட்டுமே பார்த்து கொண்டு கனவில் நடப்பது போல் நடந்து கொண்டிருந்த அவந்திகா இப்போதுதான் தன்னை சுற்றிலும் பார்த்தாள். அவர்களுக்கு எதிரே வைக்கப்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய விளம்பர பலகையில் அரவிந்த் தான் சிரித்து கொண்டிருந்தான். அது மட்டுமில்லை, அந்த சாலையின் ஓரங்களில் ஆங்காங்கு ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர், சாலையின் நடுவே வைக்கப்பட்டிருந்த தடுப்பு என்று பெரும்பான்மையான விளம்பரங்களில் அரவிந்தின் முகம்தான் இருந்தது. இதையெல்லாம் பார்த்த அரவிந்தின் ஃபேன் கேர்ள் அவந்திகாவிற்கு பூரிப்பாக இருந்தது. சிரித்துக்கொண்டே அரவிந்தின் தோளில் சாய்ந்தவள், அரவிந்த், ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியா வாழ்ந்தா கூட எனக்கு அது ஓகேவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று அவன் காதுகளில் கிசுகிசுத்தாள். அரவிந்திற்கு அவன் மனதில் ஒரு பெரிய சூறாவளியே அடித்தது போல் இருந்தது. ஒரு நிமிடத்தில் அவனுக்கு அவந்திகாவின் மீது அளவில்லாத கோபம் வந்தது. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பையும் நீ சீரியஸா எடுத்துக்கலையா அவந்திகா? உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் அவ்வளோ விளையாட்டா போயிருச்சா என்று கேட்க நினைத்தான். ஆனால் இவன் மாற்றங்கள் எதையும் கவனிக்காத அவந்திகா தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள். இங்க பாருங்களேன் அரவிந்த், எங்க பார்த்தாலும் நீங்க தான் இருக்கீங்க. சோ நமக்கு டைவர்ஸ் ஆன அப்புறம் உங்களை விட்டு தூரமா இருக்கிற மாதிரியே எனக்கு தோணாது. உங்களை பத்தி அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சிரும். அப்பவும் உங்க கூட இருக்கிற மாதிரி நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பேன் என்று சொன்னவள் அரவிந்தின் கைகளை இன்னும் இறுக்கமாக தன் கைகளோடு சுற்றி பிடித்து கொண்டாள். சந்தோஷமாக இருக்கும் போது இவள் ஏன் இப்படி பேசுகிறாள் என்பதே அரவிந்திற்கு புரியவில்லை. அவனுக்கு அவள் மீது கோபம்தான் வந்தது. உனக்கு என்னை விட்டு போகணுமா என்று கடுமையான குரலில் அவன் கேட்கவும் தான் அவந்திகாவிற்கு அவன் கோபமாக இருக்கிறான் என்பதே புரிந்தது. இல்ல அரவிந்த், நான் அப்படி சொல்லல, சும்மா சொன்னேன் அவ்வளவுதான் என்று பதறினாள். சும்மா கூட நீ அப்படி சொல்லக்கூடாது, புரிஞ்சதா என்றான் அதிகாரமான குரலில். ஓகே பட் என்று அவந்திகா இழுக்க, நடப்பதை நிறுத்திய அரவிந்த் அவள் கண்களை கூர்மையாக பார்த்து, என்னை விட்டு போகணும்னு கனவுல கூட நினைக்காத, அதுக்கு உனக்கு எப்பவும் பெர்மிஷன் கிடையாது என்று கடுமையாக சொன்னவன் அவள் கைகள் வலிக்கும் அளவிற்கு இறுக்கமாக பிடித்து வேகமாக நடக்க ஆரம்பித்தான். ஒரே நொடியில் இந்த சூழ்நிலை இப்படி மாறி போகும் என்று அவந்திகா எதிர்பார்க்கவே இல்லை. அவன் அழுத்து பிடித்ததில் அவள் கைகள் வலித்ததுதான். அவன் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஓடிக்கொண்டிருந்தாள்தான். ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகள் அது கடுமையாக இருந்தாலும் எப்போதும் அவனை விட்டு போகவிட மாட்டேன் என்று தானே சொன்னான். இது போதாதா அவந்திகாவிற்கு? அவந்திகாவா அரவிந்தை விட்டு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் எப்போதும் அவந்திகாவின் மனதில் இது நிரந்தரம் இல்லை, தற்காலிகம்தான் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கு அரவிந்த் போட்ட அக்ரிமெண்ட் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போதும் அவள் மனதிற்கு முழுமையான நம்பிக்கை வரவில்லைதான். ஆனால் இப்போதைக்கு அவன் சொன்ன வார்த்தைகளே போதுமானதாக இருந்தது. அரவிந்த், சாரி என்று பூனைக்குட்டி போல் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு அவள் சொல்லவும் அரவிந்தின் கோபமெல்லாம் நொடியில் காணாமல் போனது. அவள் சொன்ன சாரி என்ற வார்த்தை அவனை அசைக்கவில்லை. ஆனால் அவளின் பாவமான முகமும் குரலும் அவனை அசைத்தது. மாயக்காரி, இவளுக்கு தெரியுது எப்படி என்ன ஹேண்டில் பண்ணணும்னு. அதனாலதான் இவ்ளோ தைரியமா பேசுறா. அடுத்த செகண்டே அப்படியே ஒரு ஆக்டிங்க போட்டு என்ன ஆஃப் பண்ணிடுறா என்று நினைத்தவன் பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த தனது மற்றொரு கையை எடுத்து தன் முடியை அழுந்த கோதி தன்னை நிலைப்படுத்தி கொண்டான். அந்த நேரம் இவர்கள் ஒரு ஃபேன்சி கடையை கடந்து செல்லவும் ஒரு நிமிடம் நின்று அந்த கடையை யோசனையோடு பார்த்த அவந்திகா, அரவிந்த், இந்த கடைக்குள்ள போகணும்
என்று சொல்லி அரவிந்தையும் இழுத்து கொண்டு அந்த கடைக்குள் சென்றாள். அந்த கடை பார்க்க விசாலமாக நிறைய பொருட்களை கொண்டிருந்ததுதான். ஆனால் அவை அனைத்தும் சாதாரண பொருட்கள்தான். இதில் என்ன அவந்திகாவை ஈர்த்தது என்று அரவிந்த் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க, வாவ், அரவிந்த்ராஜ் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கார்ல என்ற குரல் கேட்டு அரவிந்த் அவந்திகா இருவருமே கொஞ்சம் அதிர்ந்து போய் திரும்பினார்கள். அங்கே அந்த கடையில் வேலை செய்யும் பணியாட்கள் இருவர் லேப்டாப்பில் படம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில்தான் அரவிந்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ச்சே, அந்த ஹீரோயின் செம்ம லக்கி, அவ இடத்துல நான் இருந்திருக்கணும் என்று லேப்டாப்பிலேயே அரவிந்தை கடித்து தின்று விடுபவள் போல் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை பார்த்து கொஞ்சம் கோபமாக முகத்தை மாற்றி அவந்திகா அரவிந்தை திரும்பி பார்க்க அவன் அந்த கடையில் இருந்த பொருட்களை பார்த்து கொண்டிருந்தான். அவன் அந்த பெண்ணை கண்டு கொண்டதாகவே அவந்திகாவிற்கு தெரியவில்லை. இப்போதுதான் அவந்திகாவிற்கு திருப்தியாக இருந்தது. என்னதான் அந்த பெண் அவந்திகாவை கவனிக்கவில்லை என்றாலும் அவளை பார்த்து முறைத்துவிட்டு அரவிந்தின் கைகளை இன்னும் உரிமையாக பற்றி கொண்டவள் கர்வமாக கடைக்குள் நடந்தாள். அரவிந்திற்கு அவந்திகாவின் இந்த திடீர் மாற்றம் குழப்பத்தை கொடுத்தாலும் ஒரு நிமிடத்தில் அவள் ஏன் இப்படி செய்கிறாள் என்று அரவிந்திற்கு புரிந்தது. அது புரிந்ததும் அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. அவந்திகாவின் குழந்தைத்தனத்தை நினைத்து சிரித்தவன் எதுவும் பேசாமல் அவள் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் சென்று கொண்டிருந்தான். அரவிந்தின் மனதிலோ, இவளை புரிஞ்சிக்கவே முடியல. 5 நிமிஷத்துக்கு முன்னதான் என்னை விட்டு போயிருவேன்னு சொன்னா, இப்ப என்னடானா ஏதோ ஒரு பொண்ணு படத்தை பார்த்து என்னை பத்தி பேசுறதவே தாங்கிக்க முடியாத பொறாம பிடிச்சவளா இருக்கா என்று அவந்திகாவின் புதிரான நடவடிக்கை பற்றிய எண்ணம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அரவிந்த், இது நல்லா இருக்குல்ல என்று அவந்திகா கேட்டதும் தான் அரவிந்தின் கவனம் அவந்திகாவின் பக்கம் திரும்பியது. அவள் கையில் ஒரு கோடாரி போன்ற ஒரு ஆபரணம் இருந்தது. அது என்னவென்று அரவிந்திற்கு சரியாக தெரியவில்லை. ஒரு கோடாரியும் அதை சுற்றி ஒரு செயினும் இருந்தது. இது செயின் போல் கழுத்துல அணிந்து கொள்வதா, இல்லை பிரேஸ்லெட் போல் கையில் அணிந்து கொள்வதா, இல்லை வேறு எதுவுமா என்று அவனுக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் அந்த இடத்தில் இருந்த அனைத்துமே இவர்கள் விளையாட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களின் மினி வெர்ஷன் தான். கத்தி, கோடாரி, வாள் என்று பல வகையான மினியேச்சர் ஆயுதங்கள் இருந்தன. அதில் அவந்திகா கையில் வைத்திருப்பது இன்று காலை அரவிந்த் தேர்ந்தெடுத்திருந்த டேங்க் சாம்பியன் பயன்படுத்தும் ஆயுதம். அதை பார்த்தவன், இது பொண்ணுங்களுக்கு கரெக்டா இருக்காது என்றான். உண்மைதான் அரவிந்த், இது பொண்ணுங்களுக்கு சூட் ஆகாதுதான். ஆனா நான் இத உங்களுக்காக தான் வாங்க போறேன் என்றாள். இதை கேட்டதும் அரவிந்திற்கு வியப்பாக இருந்தது. என்னது, எனக்காகவா என்றான். வேகமாக தலையசைத்தவள், ஆமா அரவிந்த், நீங்க எனக்கு இந்த நெக்லஸ பிரசன்ட் பண்ணனீங்க, அதான் நானும் உங்களுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னதான் நீங்க வாங்கி கொடுத்த நெக்லஸ் இதுக்கு ஈடாகாதுனாலும் நான் இத மனசார உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றாள். இதை கேட்டதும் அரவிந்தின் மனம் நெகிழ்ந்து போனது. என்னதான் ஹீரோவாக இருந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்டிடம் இருந்து ஒரு கிஃப்ட் என்றால் அவனுக்கும் குதூகலமாகத்தானே இருக்கும். அது எவ்வளவு விலை என்பதா முக்கியம், அதை யார் கொடுத்தார்கள் என்பதுதானே முக்கியம். அரவிந்த் இதை நினைத்து சந்தோஷத்தில் திளைத்து கொண்டிருக்க அவந்திகா அதை கண்டுகொள்ளும் மனநிலையில் எல்லாம் இல்லை. அவள் என்ன வாங்கலாம் என்று தான் தேடிக்கொண்டிருந்தாள். உண்மையில் அரவிந்த் நல்ல பிளேயர் என்று இன்னமும் அவந்திகாவால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. முதல் முறை அவனோடு விளையாடிய போதும் சரி, இன்று அவனோடு விளையாடிய போதும் சரி, எப்போதும் அவன் கடைசி நேரத்தில்தான் வெற்றியடைகிறான். அதற்கு முன்னால் பரிதாபமாக அவந்திகாவிடம் அடி வாங்கிக் கொண்டிருக்கிறான். இவனை எப்படி அவந்திகாவால் நல்ல பிளேயர் என்று ஒத்துக்கொள்ள முடியும்? அவனுக்கு விளையாடத் தெரியும், விளையாட பிடிக்கும். மற்றபடி அவந்திகா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததால் அவன் வெற்றியடைந்து விட்டான் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தாள். அதனால் அவனுக்கு எந்த பிளேயரை பிடிக்கும், எந்த ஆயுதத்தை பிடிக்கும் என்று எதுவும் அவந்திகாவிற்கு தெரியவில்லை. கையில் 4-5 விதமான ஆயுதங்களை எடுத்து வைத்து குழம்பியவள்,
அரவிந்த், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ஐடியாவே இல்ல, நீங்களே செலக்ட் பண்ணுங்களேன் என்றாள். அவந்திகாவை விட்டு தன் பார்வையை அகற்றாதவன் கையை நீட்டி அவளுக்கு பின்னால் வைக்கப்பட்டிருந்த ஒரு குறுங்கத்தியை எடுத்தான். நான் இதை எடுத்துக்கிறேன் என்று அரவிந்த் சொல்லவும் அவந்திகாவின் கண்கள் பெரிதாக விரிந்தது. ஒரு நிமிடம் அவள் கையில் வைத்திருந்த பொருளை கூட கீழே நழுவ விட்டாள். சாரி, கை ஸ்லிப் ஆகிருச்சு என்று கீழே குனிந்தவள் தன் உணர்ச்சிகளை அரவிந்திற்கு தெரியாமல் மறைத்து கொண்டாள். அது அந்த குறுங்கத்தி, அது இவர்கள் விளையாட்டில் இருக்கும் ஜோ என்ற சாம்பியன் வைத்திருக்க கூடியது. ஜோ மிகவும் பலசாலி வீரன், கொலைக்கார வீரன் என்று கூட சொல்லலாம். ஜோவை பயன்படுத்துவதில் எவ்வளவு நல்லது இருக்கிறதோ அவ்வளவு கெடுதலும் இருக்கிறது. அதனால் பெரும்பாலும் யாரும் ஜோவை பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் ராஜனுக்கு எப்போதும் ஃபேவரட் ஜோதான். அந்த ஜோ பயன்படுத்தும் குறுங்கத்தியை தான் இப்போது அரவிந்த் எடுத்திருக்கிறான். அவந்திகா எவ்வளவு முயன்றும் அவளால் ராஜனை பற்றி நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அதே நேரம் ராஜனை பற்றி நினைப்பது அரவிந்திற்கு செய்யும் துரோகமாக தோன்றியது. அவந்திகா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. உன் கூட இருந்துட்டு அரவிந்த் அவனோட பழைய காதலிய பத்தி யோசிச்சா நீ பொறுத்துப்பியா? அப்புறம் எப்படி நீ மட்டும் இப்படி இருக்கலாம்? அந்த ராஜன் உன்னை ஏமாத்திட்டு போனவன். அவன் கடந்த காலம். அவனுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்ல. அந்த ராஜன் ஒரு நம்பிக்கை துரோகி. அவனை பத்தி யோசிச்சு நீ அரவிந்துக்கு துரோகம் பண்ணாத என்று அவந்திகாவின் மனசாட்சி அவளை கடிந்து கொள்ளவும் ஒரு நிமிடம் கண்ணை மூடி தன்னை அசுவாசப்படுத்தியவள் அரவிந்தின் கையில் இருந்த குறுங்கத்தியை வாங்கி, வாவ், இது அழகா இருக்கு, இதவே நம்ம வாங்கிக்கலாம், வாங்க பில் போட போகலாம் என்று சொல்லி அரவிந்தை பில் போடும் இடத்திற்கு அழைத்து சென்றாள். முன்பு லேப்டாப்பில் படம் பார்த்து அரவிந்தை புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்த அந்த பெண்ணிடம்தான் பில் போடச் சொல்லி அவந்திகா கேட்டாள். அந்த பெண்ணும் சிரித்துக் கொண்டே அதை ஸ்கேன் செய்து 220 ரூபாய் மேடம் என்றாள். கூகுள் பே இருக்கா என்று கேட்ட அவந்திகா அங்கு வைக்கப்பட்டிருந்த QR கோடை பார்த்து தன் போனை எடுத்து அதை ஸ்கேன் செய்து கொண்டே, உங்களுக்கும் ஆக்டர் அரவிந்த பிடிக்குமா என்று பேச்சு கொடுத்தாள். அந்த பெண்மணி உடனே தன் 2 கைகளையும் எடுத்து கன்னங்களில் வைத்து கொண்டு, மேடம், அப்போ நீங்களும் அரவிந்த்ராஜ் ஃபேனா? எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இப்ப இருக்கிற ஹீரோஸ்ல யாரும் அரவிந்த்ராஜ் அளவுக்கு அழகு கிடையாது. அதுவும் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்கே, சான்ஸ்லெஸ். என்னோட ரூம் ஃபுல்லா அரவிந்த்ராஜ் போட்டோ தான் மேடம் ஒட்டி வச்சிருக்கேன். என்னோட ஆசையெல்லாம் ஒரே ஒரு டைம் ஆச்சும் அரவிந்த்ராஜ நேர்ல பாத்துறணும். அதுவும் அவரோட பேசுற சான்ஸ் கிடைச்சா அதுவே போதும் என்று வாய் மூடாமல் பேசிக் கொண்டிருந்தாள். தன் அருகில் இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அந்த பெண் யாரையோ பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாள் என்பது போல் நின்று கொண்டிருந்த அரவிந்தை ஒரு முறை அர்த்தமாக பார்த்த அவந்திகா மீண்டும் அந்த பெண்ணை பார்த்து, உங்க கனவு சீக்கிரமே நனவாக என்னோட வாழ்த்துக்கள் என்று சொன்னாள். இதை கேட்ட அந்த பெண்ணுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. தன் அருகே இருந்த 5 ஸ்டார் பாட்டிலில் இருந்து ஒரு சாக்லேட்டை எடுத்து அவந்திகாவிடம் கொடுத்தவள், அரவிந்த்ராஜோட ஃபேனுக்கு என்னோட சின்ன கிஃப்ட். நீங்க சொன்ன வார்த்தை மட்டும் பளிச்சிருச்சுன்னா நான் தான் இந்த உலகத்திலேயே லக்கி ஃபெல்லோ என்று சொன்னவள், குட் லக் மேடம், அடிக்கடி நம்ம கடைக்கு வாங்க என்று சொல்லி சிரித்த முகத்தோடு அவர்களை வழி அனுப்பி வைத்தாள். மீண்டும் அவர்கள் வந்த வழியே திரும்பி காருக்கு வந்தார்கள். வரும் வழியெல்லாம் அவந்திகா சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் சிரித்து கொண்டே வந்தாள். அரவிந்த், பாத்தீங்களா, உங்க ஃபேன்னு சொன்னதுக்கே எனக்கு சாக்லேட் ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. பரவாயில்ல அரவிந்த், நீங்களும் கொஞ்சம் பவர்ஃபுல் மேன் தான் என்று அவன் தோள்களை தட்டி கொடுத்தாள். அரவிந்திற்கு வியப்பாக இருந்தது. இவ கேட்டா வீடு நிறைய கூட நான் சாக்லேட் வாங்கி குவிப்பேன். இவ என்னடானா ஒரு 5 ரூபாய் சாக்லேட்டுக்கு இவ்ளோ பாராட்டிட்டு இருக்கா என்று அவந்திகாவை புரியாமல் பார்த்து கொண்டே காரை ஸ்டார்ட் செய்தான். அவந்திகா சந்தோஷத்தில் இருந்ததாலோ என்னவோ இன்று வழக்கத்தை விடவும் சீக்கிரமாக வந்தது போல் இருந்தது.
வீட்டிற்கு செல்வதற்கு முன் மாதவியை பார்க்க செல்லலாம் என்று மாதவியின் வீட்டின் வழியாக சென்றார்கள். எப்போதும் மெயின் ரோட்டின் வழியாகத்தான் செல்வார்கள். இன்று அங்கே ஒரு கார் வழிமறித்து நின்றதால் பின்பக்கமாக சென்றார்கள். தூரத்தில் ஒரு வளைவில் அவந்திகாவின் கண்களுக்கு இரு உருவங்கள் தெரிந்தது. ஒரு உருவம் எதையோ கொடுக்க மற்றொரு உருவம் அதை வேகமாக வாங்கி பைக்குள் வைத்தது. என்னதான் கார் அவர்களை விட்டு தூரமாக இருந்தாலும் அவந்திகாவால் அங்கு நிற்பவர்களை ஓரளவிற்கு பார்க்க முடிந்தது. ஒன்று நேத்ரா போலவும் ஒன்று திலகா போலவும் தெரிந்தது. அவர்கள் பணத்தைத்தான் பரிமாறிக்கொண்டார்கள் என்பதையும் அவந்திகாவால் யூகிக்க முடிந்தது. திடீரென்று ஏதோ யோசனை வந்தவள் போல், அரவிந்த், காரை நிறுத்துங்க என்றாள். சில நேரங்களில் நாம் பார்க்கும் அனைத்தும் உண்மையாக இருக்காது. நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தை மாற்றும் போதுதான் உண்மை புலப்படும். பாகம் 242. அவந்திகா காரை நிறுத்தச் சொல்லவும் என்னவோ ஏதோ என்று பதறி அடித்துக் கொண்டு அரவிந்த் காரை நிறுத்தினான். கிரீச் என்ற சத்தத்தோடு கார் நின்றது. அரவிந்த் நார்மல் ஸ்பீடில் தான் காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். ஆனால் இன்று ரோட்டில் யாரும் இல்லை என்பதால் ஒரு சின்ன சத்தம் கூட எக்கோ அடிக்கும் அளவிற்கு சத்தமாக கேட்டது. அதுவும் கார் அவந்திகா பார்த்த அந்த இருவரும் இருந்த இடத்தை விட்டு தள்ளி வந்து நின்றது. ஒரு நிமிடம் கூட தாமதிக்காத அவந்திகா வேகமாக காரின் கதவை திறந்து கீழே இறங்கியவள் அந்த இருவரும் நின்ற திசையை பார்த்தாள். அங்கு இப்போது யாரும் இல்லை. யாரும் இருந்ததற்கான அடையாளம் கூட இல்லை. அவந்திகாவிற்கே தான் உண்மையாகத்தான் பார்த்தோமா இல்லை கற்பனை செய்து கொண்டோமா என்று தோன்றியது. ஆனாலும் என்னதான் ஒரு நொடி மட்டுமே பார்த்திருந்தாலும் அந்த இரு உருவங்களும் நன்றாக அவந்திகாவின் மனதில் பதிந்திருந்தன. ஒரு ரிப்போர்ட்டராக எப்போதும் அவந்திகா அலர்ட்டாகத்தான் இருப்பாள். ஒரு சின்ன க்ளூ கிடைத்தாலும் அதை வைத்து அதன் அடி ஆழம் வரை செல்லும் திறமை அவளுக்கு இருந்தது. வேகமாக அவர்கள் நின்ற இடத்தை நோக்கி ஓடினாள். அரவிந்திற்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. அவனும் காரை நிறுத்திவிட்டு அவந்திகா செல்லும் திசையை நோக்கி ஓட ஆரம்பித்தான். அவந்திகா, என்னாச்சு, என்ன பிரச்சனை என்று அவன் பதற்றமாக கேட்க, அரவிந்த், நான் அங்க 2 பேர் நிக்கிறத பார்த்தேன். நீங்க யாரையாச்சும் பாத்தீங்களா என்று அவந்திகாவும் பதற்றமாக கேட்டாள். முகம் சுளித்த அரவிந்த், இல்லையே, நான் யாரையும் பார்க்கலையே என்றான். என்னது, பார்க்கலையா என்று கேட்ட அவந்திகாவிற்கு இப்போது அவள்தான் கற்பனை செய்து கொள்கிறாளோ என்று தோன்ற ஆரம்பித்தது. இருப்பினும் அவர்கள் நின்ற இடத்திற்கு ஓடிச் சென்றவள் சுற்றி முற்றி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கிறதா என்று பார்த்தாள். ஒன்றும் தென்படவில்லை. அரவிந்த் அடுத்த கேள்வி கேட்பதற்கு முன்பு, ஒன்னும் இல்ல அரவிந்த், நான் ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன், அதான் பாக்குறதெல்லாம் எனக்கு அப்படியே தோணிருச்சு என்று அவனுக்கு சமாதானம் சொல்லி காருக்கு அழைத்து சென்றாள். ஆனாலும் அவந்திகாவால் அவர்கள் எப்படி ஒரு நொடியில் மாயமாகி இருப்பார்கள் என்பதை யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. ஒருவேளை கார் சவுண்ட் கேட்டு சுதாரித்து கொண்டு தப்பித்திருப்பார்கள் என்று நினைத்து கொண்டாள். அவந்திகா மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்து கொண்டே வருவதை பார்த்த அரவிந்த், என்னதான் பிரச்சனை, அப்படி யார நீ பார்த்த என்றான். ஒன்னும் இல்ல அரவிந்த், நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணுங்க என்று அவந்திகா சொன்னதும் அரவிந்த் வேறு எதையும் கேட்காமல் காரை ஸ்டார்ட் செய்து மாதவியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். காரை பார்க் செய்துவிட்டு அவர்கள் வீட்டிற்குள் செல்லும் போது டிவி சத்தம் ஹாலை தாண்டி வெளியே வாசல் வரை கேட்டது. மாதவிதான் ஓய்வெடுக்காமல் ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அரவிந்தும் அவந்திகாவும் உள்ளே வருவதை பார்த்த மாதவிக்கு அவர்களுக்குள் இருந்த சண்டை சரியாகிவிட்டது என்று தெரிந்தது. என்னதான் அவர்கள் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றாலும் அவர்கள் முகத்தில் இருந்த மலர்ச்சியே அவர்களுக்குள் இருந்த சண்டை சரியாகிவிட்டது என்பதை தெள்ளத் தெளிவாக காட்டியது. அவர்களை பார்த்ததும் முகம் நிறைய புன்னகையோடு அவர்களை வரவேற்ற மாதவி, எப்படியோ ஒரு வழியா உங்களுக்குள்ள இருந்த சண்டை சரியாகிருச்சா, இப்பத்தான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்றாள்.
அரவிந்தும் அவந்திகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். எப்போதும் போல் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் சிலை போல் வைத்திருந்த அரவிந்த் மாதவியின் அருகே சென்று, என்னது சண்டையா? என்ன சண்டை என்றான் ஒன்றும் தெரியாதவன் போல். வெளிப்படையாக அரவிந்த் எதையும் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை என்பது மாதவிக்கு தெளிவாக தெரிந்தது. அரவிந்தை பார்த்து முறைத்த மாதவி அவந்திகாவை ஒரு முறை முறைத்து பார்த்துவிட்டு மீண்டும் அவன் புறம் திரும்பி, டேய் அரவிந்த், எனக்கு பொம்மிய பத்தி நல்லா தெரியும். அவ ரொம்ப அமைதியான பொண்ணு. அதனால உங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டை வந்தா அதுக்கு காரணம் நீயா தான் இருப்ப. அடுத்த டைம் உங்களுக்குள்ள ஏதாவது சண்டைன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, அவ்வளோதான், உனக்கு நான் நல்ல பாடம் சொல்லி கொடுக்க வேண்டி வரும் என்றார் கடுமையான குரலில். அரவிந்த் விரக்தியோடு மாதவியை பார்த்தவன், அம்மா என்று ஏதோ குழந்தை போல அழைத்தான். அவனை இன்னும் கடுமையாக முறைத்த மாதவி புன்னகையோடு அவந்திகாவை பார்த்து, பொம்மி ஏன் நின்னுட்டு இருக்க? வா, வந்து என் பக்கத்துல உட்காரு என்று சொல்லி அவளை தன் அருகே அமர்த்தி அவள் தோளில் கை போட்டவர், பொம்மி, அடுத்த டைம் இந்த ராஸ்கல் உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணான்னா என்கிட்ட சொல்லுமா, நான் எப்பவும் உன் பக்கம்தான் இருப்பேன் என்றார் பாசமாக. அவந்திகாவும் ஏதோ தன் அம்மாவின் தோளில் சாய்வது போல உரிமையாக மாதவியின் தோளில் சாய்ந்து அவரின் கையை பிடித்துக் கொண்டு, கண்டிப்பா அத்தை என்றாள். அங்கே அரவிந்திற்கு இவர்கள் நெருக்கத்தை பார்க்கவும் வயிறு எரிய ஆரம்பித்தது. மாதவி அவந்திகா இருவருமே அவனுக்கு மிகவும் பிடித்தவர்கள்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்தால் அரவிந்த் என்று அங்கு ஒருவன் இருப்பதையே மறந்து விடுகிறார்கள். அதிலும் இப்போது உச்சகட்டமாக அரவிந்தை எதிர்த்து இருவரும் சதித்திட்டம் வேறு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி அரவிந்தால் இதை பொறுமையாக பார்த்து கொண்டிருக்க முடியும்? என்னதான் அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றாலும் அவன் பொறாமை வெளிப்படையாகவே அவன் முகத்தில் தெரிந்தது. இதை பார்த்த அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அவனை இன்னும் வெறுப்பேற்ற வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டவள் அரவிந்தை பார்த்து ஒற்றை புருவம் உயர்த்தி வில்லத்தனமாக சிரித்தாள். அரவிந்த், கேட்டுக்கிட்டீங்கல்ல, இப்ப இருந்து நீங்க என்கிட்ட எந்த சண்டையும் போட முடியாது. என்கிட்ட ஏதாச்சும் வம்பு பண்ணுனீங்க, அவ்வளவுதான், நான் அத்தை கிட்ட சொல்லிருவேன் என்று சொல்லி நாக்கை நீட்டி அவனுக்கு பழிப்பு காட்டினாள். அரவிந்திற்கோ அவன் தோற்றுவிட்டது போல் தோன்றியது. அவந்திகா தன் அம்மாவை தன்னிடமிருந்து பறித்து விட்டது போல் தோன்றியது. கையை இறுக மூடி சோஃபாவை ஒரு குத்து வைத்தான். மாதவியும் இவர்கள் இருவரும் செய்வதை பார்த்து கொண்டுதான் இருந்தார். இப்போது இவர்களுக்கு 26 வயதாகிவிட்டது என்று சொன்னால் யார்தான் நம்புவார்கள்? ஏதோ 6 வயது குழந்தைகள் விளையாடுவது போலத்தானே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். எப்போதுமே இந்த அத்தைகளுக்கு தன் குழந்தைகளை விட தன் அண்ணன் மகள் மீதும் தம்பி மகள் மீதும் தான் அளவில்லாத பாசம் இருக்கும். இது எதனால் என்று காரணம் இல்லை என்றாலும் இது காலம் காலமாக தொடர்ந்து வரும் ஒரு மாற்ற முடியாத பிணைப்பு என்றே சொல்லலாம். அதிலும் தன் சகோதரனின் குழந்தைகள் தன் வீட்டிற்கு வந்துவிட்டால் போதும், அந்த அத்தைகளை கையில் பிடிக்க முடியாது. அந்த வீட்டில் அடுத்த சில நாட்கள் அந்த சகோதரனின் குழந்தைகளின் ராஜ்யம்தான். தன் குழந்தைகளை எல்லாம் அந்த அத்தை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டார். இதனாலேயே சிறு வயதில் இந்த முறை பையன் முறை பெண்களுக்குள் ஒரே தள்ளுமுள்ளாகத்தான் இருக்கும். வளர வளர அவர்களுக்குள் இருக்கும் தள்ளுமுள்ளே காதலாக உருமாறும். அது வேற டிபார்ட்மெண்ட். இப்போது அரவிந்தும் அவந்திகாவும் கூட அப்படித்தான் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மாதவிக்கு அவந்திகாவை பார்த்துவிட்டால் அரவிந்த் 2ஆம் பட்சம்தான். இப்போது அரவிந்தின் கோபமான அதே நேரம் எதுவும் செய்ய முடியாத முகத்தை பார்க்க பார்க்க அவந்திகாவிற்கு கொண்டாட்டமாக இருந்தது. போதா குறைக்கு மாதவி வேறு, என்னடா கண்ணை உருட்டி என் மருமகளை பயமுறுத்த பாக்குறியா என்று கேட்கவும் அரவிந்த் பாவமாக மாதவியை பார்த்தவன், அம்மா, நீங்க 2 பேரும் ரொம்ப ஓவரா பண்றீங்க என்று சொல்லிவிட்டு முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டான். அவனை பார்த்து மாதவியும் அவந்திகாவும் சத்தமாகவே சிரித்தார்கள். இதற்கு மேலும் அரவிந்தை ஓட்ட வேண்டாம் என்று நினைத்த அவந்திகா, அத்தை, எங்க நேத்ராவ ஆளக்கானோம்
என்று நாசூக்காக கேட்டாள். அவ வெளிய ஜாகிங் போயிருக்காமா என்று சாதாரணமாக பதிலளித்தார் மாதவி. அத்தை, என்ன சொல்றீங்க? இப்ப மணி 10 இருக்கும், இந்த நேரத்துல ஜாகிங்கா என்று உண்மையாகவே அதிர்ச்சியாக கேட்டாள். ஆமா பொம்மி, அவளுக்கு இப்படி ஒரு பழக்கம் பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. நைட்டு தூங்குறதுக்கு முன்ன ஜாகிங் போயிட்டு வந்து குளிச்சிட்டு தான் தூங்குவா. எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்பதான் கொஞ்ச நாள் ஜாகிங் போகாம இருந்தா. இப்ப திரும்பவும் அதே ரொட்டீனா ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஆனாலும் அத்தை, இந்த டைம்ல நேத்ரா தனியா ஜாகிங் போறது அவ்வளோ சேஃப் இல்லைல்ல என்று உண்மையான அக்கறையில் கேட்பவள் போல் முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு கேட்டாள். உண்மையில் அவந்திகாவிற்கு நேத்ராவை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த போட்டோ பிரச்சனை வந்ததிலிருந்தே அவந்திகாவிற்கு நேத்ராவின் மீது அதிக சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதுவும் இன்று நேத்ராவை திலகாவோடு பார்த்ததும், இவர்கள் காரை விட்டு இறங்கி வருவதற்குள் அவர்கள் மறைந்து கொண்டதும் அவந்திகாவின் சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல பொம்மி, நம்ம ஏரியா சேஃப் தான். அதுவும் அவ ரொம்ப தூரம்லாம் எங்கேயும் போக மாட்டா, இங்க பக்கத்துல தான் போவா, ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று சொன்னவர் அங்கு மாட்டப்பட்டிருந்த கடிகாரத்தை பார்த்து, இது அவ வர்ற டைம் தான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கதவு நீக்கும் சத்தம் கேட்டது. நேத்ராதான் உள்ளே வந்தாள். ஜாகிங் செல்வதற்கு ஏற்ற ட்ராக் பேண்டும் டி ஷர்ட்டும் அணிந்திருந்தாள். அவள் முகமெல்லாம் வியர்த்திருந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும் அரவிந்தையும் அவந்திகாவையும் பார்த்தவள், அண்ணா அண்ணி எப்ப வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டே மாடியை நோக்கி சென்றவள், ஒரு 5 minutes அண்ணி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு மேலே சென்றாள். அவள் நடவடிக்கை எல்லாமே இயல்பாகத்தான் இருந்தது. அதில் சந்தேகப்படும்படி ஒன்றும் இல்லை. அவந்திகா நேத்ராவைத்தான் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் எந்தவித அசௌகரியமும் தென்படவில்லை. இப்போது அவந்திகாவிற்கே தான் தேவையில்லாமல் அவள் மீது சந்தேகப்படுகிறோமோ என்று குழப்பமாக இருந்தது. சிறிது நேரத்தில் அரவிந்தும் வாஷ்ரூமிற்கு எழுந்து சென்றுவிட இப்போது ஹாலில் மாதவியும் அவந்திகாவும் மட்டும்தான் இருந்தார்கள். இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்த அவந்திகா நேத்ராவை பற்றி மாதவியிடம் கேட்க ஆரம்பித்தாள். நீண்ட நாட்களாகவே இதை பற்றி கேட்க வேண்டும் என்றுதான் அவந்திகா நினைத்திருந்தாள். ஆனால் அதற்கான தேவை அதிகமாக இல்லாததால் அவந்திகா பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. இப்போது அவந்திகாவிற்கு நேத்ராவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கவும் தைரியமாக கேட்டுவிட்டாள். அத்தை, நேத்ராவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சுத்தி வளைக்காமல் நேரடியாகவே கேட்டாள். அரவிந்தை திருமணம் முடித்து வந்து இத்தனை நாட்களில் இந்த நேத்ரா யார், எங்கிருந்து வந்தாள் என்று அவந்திகாவிற்கு எதுவும் தெரியவில்லை. ஆரம்பத்தில் அரவிந்தோடு அவளுக்கு நல்ல உறவு இல்லாத போது அவந்திகாவிற்கு இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போதும் அரவிந்த் நேத்ராவை பற்றி எதுவும் சொல்லாமல் ரகசியமாக வைத்திருப்பது அவந்திகாவிற்கு விசித்திரமாக இருந்தது. அவந்திகாவின் கேள்வியை கேட்டு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த மாதவி, அவ ஒரு ஆதரவில்லாத பொண்ணு பொம்மி. 8 வருஷத்துக்கு முன்ன அரவிந்த் அவளை என்கிட்ட கூட்டிட்டு வந்தப்போ அது அரவிந்தோட லவரா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா போக போகத்தான் அரவிந்த் அவளை தன்னோட சொந்த தங்கச்சி மாதிரி நடத்துறான்னு புரிஞ்சுக்கிட்டேன். நேத்ராக்குன்னு யாரும் கிடையாது. அவ குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா என்று சொல்லி ஒரு நிமிடம் நிறுத்தியவர், ஆனா எதுக்காக அரவிந்த் இந்த பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்னு எனக்கு ஒன்னும் தெரியாது. அவன் பண்ணுனதெல்லாம் நேத்ராவை என்கிட்ட கூட்டிட்டு வந்து அவளை என் கஸ்டடியில விட்டது மட்டும்தான். உனக்கே தெரியும் பொம்மி, எனக்கு 2 பசங்க தான், பொண்ணு கிடையாதுன்னு. அதனால எனக்கும் நேத்ராவை ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. அதுவும் நேத்ரா ரொம்பவே அமைதியான பொண்ணு. ஆரம்பத்துல என்கிட்ட கூட பேச பயப்படுவா. இவ்ளோ சாதுவான பொண்ண யாருக்குத்தான் பிடிக்காது? போக போக என்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டா. இப்ப கூட பாரு, எனக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடுறா.
ஆனா இப்போ வரைக்கும் அவ யாரு, அவளோட பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. இனி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவ என்னோட பொண்ணு என்று சொல்லி முடித்தார். அவந்திகா ஒரு வார்த்தை கூட குறுக்கே பேசாமல் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். மாதவி சொல்வதும் சரி என்றுதான் பட்டது. 8 வருடமாக நேத்ரா மாதவியோடுதான் இருக்கிறாள். இயல்பாகவே அவள் மீது சந்தேகம் வர வாய்ப்பில்லை. ஆனாலும் தன் தாயிடம் கூட அவள் யார் என்று சொல்லாமல் அரவிந்த் அவளை பார்த்து கொள்ள சொல்லியிருக்கிறான் என்றால் உண்மையில் அந்த நேத்ரா யார், அவள் பின்னணி என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவந்திகாவிற்கு இன்னும் ஆர்வம் அதிகமானது. அவந்திகா அதை பற்றியே யோசித்து குழம்பிக் கொண்டிருக்க சரியாக அந்த நேரம் அரவிந்தும் வாஷ்ரூமில் இருந்து வெளியே வந்தவன் அவந்திகாவை பார்த்து, அவந்திகா, ரொம்ப லேட் ஆகுது, நம்ம கிளம்பலாம் என்றான். அவந்திகாவும் நேரத்தை பார்த்துவிட்டு மாதவியை ஒரு முறை கட்டி அணைத்து, ஓகே அத்தை, நாங்க போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். அரவிந்தும் அவந்திகாவும் வாசலை நோக்கி செல்லும் நேரம் நேத்ரா வேக வேகமாக கீழே இறங்கி வந்தாள். நமக்கு நெருக்கமானவர்களின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆனால் எல்லா நேரங்களிலும் எதையும் ஆராயாமல் நம்பிக்கை மட்டுமே வைத்திருப்பது முட்டாள்தனம். பாகம் 243. அரவிந்தும் அவந்திகாவும் கிளம்பும் நேரம் நேத்ரா வேகமாக மாடியிலிருந்து கீழே இறங்கி வரவும் இருவரும் கேள்வியோடு அவளை பார்த்தார்கள். குளித்த வேகத்தில் இவர்களை பார்க்க வருகிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது. ஒரு பைஜாமாஸ் அணிந்திருந்தாள். அத்தோடு முகத்தில் இன்னும் நீர்த்துளிகள் ஒட்டி இருந்தது. அவள் கைகளில் துண்டு இருந்தது. அரவிந்தையும் அவந்திகாவையும் பார்த்தவள், அண்ணா, அண்ணி, கிளம்பிட்டீங்களா? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். ஓகே, பத்திரமா போயிட்டு வாங்க என்று இயல்பாக சொன்னாள். அவந்திகா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நேத்ராவின் வார்த்தைகளுக்கு பதிலாக தலையை மட்டும் ஆட்டினாள். திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்தவன் போல் நேத்ராவை பார்த்த அரவிந்த், நாளைக்கு தானே உன்னோட படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. நாளைக்கு நான் சம்பத்தை வந்து உன்னை பிக்கப் பண்ண சொல்றேன். நீ அந்த மூவி டீம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு போக வேணாம். வீட்டுக்கு வந்துட்டு போறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதோட நீ அந்த டீம் கூடவே இருந்தாதான் உனக்கு அவங்களோட நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகும். இன்னும் நீ நிறைய கத்துக்கலாம். சோ அவங்க கூடவே ஸ்டே பண்ணிக்கோ. இதை கேட்டதும் படியில் இறங்கி வந்து கொண்டிருந்த நேத்ரா அப்படியே பாதியில் நின்று விரிந்த கண்களோடு அரவிந்தை பார்த்தாள். ஒரு நொடியில் அவள் கண்களில் நீர் கோர்த்தது. அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கீழே பார்த்தவள், ஓகே அண்ணா என்றாள். அதன் பிறகு மாதவியை பார்த்தவள், அம்மாவோட உடம்பு இன்னும் கம்ப்ளீட்டா கியூர் ஆகல. நானும் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டா அம்மா தனியா இருப்பாங்க. சோ நான் அங்க போன அப்புறம் நீங்களும் அண்ணியும் இங்க அம்மா கூட வந்து இருக்கிறீங்களா என்று தயங்கி கேட்டாள். மாதவியை ஒரு முறை பார்த்த அரவிந்த், ஓகே, நாளைக்கே நாங்க இங்க ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம் என்றான். இத்தனை நாட்களாக நேத்ராவோடு பழகி இருந்த மாதவிக்கு அவள் முகத்தை பார்த்தே அவள் வருத்தத்தில் இருக்கிறாள் என்பது புரிந்தது. முதலில் நேத்ராவை பார்த்தவள் பின் அவந்திகாவை பார்த்தாள். அதன் பிறகு அவள் பார்வை அரவிந்தின் மீது நிலைத்திருந்தது. முன்பே அரவிந்தும் மாதவியும் நேத்ரா படப்பிடிப்பின் போது தினமும் வீட்டிற்கு வந்து செல்வாள் என்று பேசியிருந்தார்கள் தான். அப்போது அரவிந்த் மறுப்பேதும் சொல்லாமல் நேத்ரா வீட்டிற்கு வந்து செல்லட்டும் என்றுதான் சொன்னான். ஆனால் இன்று திடீரென்று அவன் நேத்ரா படப்பிடிப்பு குழுவுடனே தங்கிக் கொள்ளட்டும் என்று சொன்னது மாதவிக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஆனாலும் அந்த புகைப்படம் விஷயத்தில் நேத்ரா அவந்திகாவின் மீது சந்தேகப்பட்டதால் அரவிந்த் இன்னும் நேத்ரா மீது வருத்தத்தில் இருக்கிறான் என்று மாதவிக்கு புரிந்தது. மாதவிக்கு நேத்ராவிற்காக பேச வேண்டும் என்று தோன்றியது. என்னதான் இருந்தாலும் நேத்ராவிற்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரி மிகவும் புதிது. அப்படி இருக்கையில் முதல் நாளே அவளை படப்பிடிப்பு குழுவோடு தங்க வைப்பது மாதவிக்கு சரி என்று தோன்றவில்லை. அவருக்கு நேத்ராவை நினைத்து மிகவும் கவலையாக இருந்தது. அதே நேரம் தன் எதிரே நிற்கும் அவந்திகாவையும் அரவிந்தையும் பார்த்தவர் தொண்டை வரை வந்த வார்த்தைகளை அப்படியே முழுங்கிக் கொண்டார். முதலில் நேத்ரா அவந்திகாவின் மீது சந்தேகப்பட்டது தவறுதான். ஆனாலும் சிறு பிள்ளை தெரியாத
தெரியாமல் செய்துவிட்டாள் என்று இப்போது மாதவி நேத்ராவிற்காக பேசினால் அவந்திகா என்ன நினைத்து கொள்வாளோ என்ற எண்ணம் மாதவிக்குள் ஓடியது. இறுதியாக எதுவும் பேச முடியாமல் மௌனமாக புன்னகைத்தவர், அதுவும் கரெக்ட் தான், அப்படியே செஞ்சிடலாம் என்றார். அதன் பிறகு அவந்திகாவும் அரவிந்தும் வீட்டிற்கு வருவதற்கு இரவு 11 மணி ஆகியிருந்தது. இருவரும் குளித்துவிட்டு அப்பாடா என்று பெட்டில் படுத்தார்கள். முதலில் குளித்து முடித்த அவந்திகா அரவிந்த் வரட்டும் என்றுதான் இவ்வளவு நேரமாக போனை நோண்டிக்கொண்டு அவனுக்காக காத்திருந்தாள். இப்போது அரவிந்த் வந்து அவள் அருகில் படுத்ததும் கள்ளத்தனமாக புன்னகைத்தவள், ஓகே அரவிந்த், குட் நைட் என்று சொல்லிவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள். என்னது குட் நைட்டா? அவ்வளோ ரொமான்டிக் டின்னருக்கு அப்புறம் வெறும் குட் நைட்டா? கல் நெஞ்சக்காரி என்று சத்தமாகவே சொன்ன அரவிந்த் அவந்திகாவை நெருங்கி வந்து அவளை தன் கைவளைக்குள் கொண்டு வந்தான். ஒரு நிமிடம் ஏதோ யோசித்தவனாக அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்துவிட்டு, அந்த பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சுதானே என்றான் தயக்கமான குரலில். இதை கேட்டதும் அவந்திகாவிற்கு அன்று இரவு நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்து சத்தமாகவே சிரித்து விட்டாள். ஆனால் முடிந்தது முடியவில்லை என்று ஒரு பதிலும் சொல்லவில்லை. அரவிந்த் இன்னும் கேள்வியோடு அவந்திகாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். சிரித்து கொண்டே அரவிந்தின் மார்பில் தலை வைத்து படுத்தவள், அரவிந்த், உண்மையிலேயே நேத்ரா யாரு என்றாள். அரவிந்தின் முகத்தை கூர்மையாக பார்த்து கொண்டுதான் அவள் இந்த கேள்வியை கேட்டாள். அதனால் அரவிந்தின் முகத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன அசைவுகளையும் அவந்திகாவால் தெளிவாக பார்க்க முடிந்தது. அவந்திகா இந்த கேள்வியை கேட்டதும் அரவிந்தின் முகம் இருண்டது. அவன் முகத்தில் தெரிந்த தயக்கம் அவன் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை என்பதை தெளிவாக காட்டியது. ஒரு நிமிட யோசனைக்கு பின், அவ ஒரு அனாதை என்று பதில் சொன்னான். உலகத்துல நிறைய பேர் ஆதரவற்றவங்களா இருக்காங்கதான். ஆனா ஒரு 14 வயசு பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்கச்சி மாதிரி பாத்துக்கணும்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் தானே என்று அவந்திகா வேண்டுமென்றே நேத்ராவை பற்றி தோண்டி துருவி கேட்டுக்கொண்டிருந்தாள். இதை கேட்டதும் வேகமாக அவந்திகாவின் தலையை தன் மார்பில் இருந்து தள்ளி தலையணையில் வைத்தவன் எழுந்து அமர்ந்தான். அவந்திகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. கொஞ்சம் பயந்து போனவள் தானும் எழுந்து அமர்ந்தாள். அவள் முகத்தை கூட பார்க்காத அரவிந்த், நீ ஃபர்ஸ்ட் தூங்கு, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, எனக்காக வெயிட் பண்ண வேணாம் என்று சொன்னவன் அவந்திகாவின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் வேகமாக அந்த அறையை விட்டு எழுந்து சென்றான். அவந்திகா ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனாள். நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? நேத்ரா யாருன்னு தானே கேட்டேன். இதென்ன அவ்வளோ தப்பான கேட்க கூடாத கேள்வியா என்ன? எதுக்காக அரவிந்த் இவ்வளவு கோபமா எழுந்து போறான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவளுக்கு உண்மையில் அரவிந்த் ஏன் அவள் மீது கோபப்பட்டு எழுந்து போனான் என்று காரணம் தெரியவில்லை. ஒரு காற்று போல சடார் என்று மறைந்து போன அரவிந்தையே நினைத்து கொண்டு சிறிது நேரம் சுவாசிக்க கூட மறந்து அவந்திகா அப்படியே சிலை போல் அமர்ந்திருந்தாள். இந்த நேரத்துல அவனுக்கு அப்படி என்ன வேலை இருக்கு? ஏன் நேத்ராவை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறான்? நேத்ராவோட பேக்ரவுண்ட நான் தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகிற போகுது? ஒருவேளை நேத்ராவோட பேக்ரவுண்ட்ல ஏதாவது தப்பு இருக்குமோ என்று பெட்டில் படுத்து சீலிங்கை பார்த்தவாறு பலவற்றை யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தாள் அவந்திகா. அவளுக்கு எதுவுமே பிடிபடவில்லை. ஒரு 18 வயசு பையன் 14 வயசு பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தன்னோட ஃபேமிலியில ஒருத்தியா பாத்துக்கிறான்னா என்ன காரணமா இருக்கும்? அதுவும் பல லட்சம் செலவு பண்ணி அவளை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பி படிக்க வச்சிருக்கான். இத்தனைக்கும் அவ யாருன்னு உண்மைய அம்மா கிட்ட கூட சொல்லாம மறைச்சிருக்கான் என்று மூளையை கசக்கி யோசித்தவளுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் புரிவது போல இருந்தது. ஆமா, கண்டிப்பா அதுவாத்தான் இருக்கும், வேற எதுவா இருக்கவும் சான்ஸ் இல்லை என்று
தன்னைத்தானே ஒரு டிடெக்டிவ் போல நினைத்து கொண்டவள் தான் கண்டுபிடித்ததை நினைத்து தன்னைத்தானே மெச்சிக்கொண்டு தன் பெட்டில் இருந்து குதித்து இறங்கினாள். அவள் கண்களில் எதையோ சாதித்த மகிழ்ச்சி தெரிந்தது. அதே குதூகலத்தோடு மாஸ்டர் பெட்ரூமிலிருந்து வெளியே வந்தவள் நேராக ஸ்டடி ரூமை நோக்கி சென்றாள். அங்கே சென்றதும் கதவை கூட தட்டாமல் லேசாக கதவை திறந்தவள் ஏதோ பூனை திருட்டுத்தனமாக கிச்சனை நோட்டம் விடுவது போல் ரூமிற்குள் எட்டி பார்த்தாள். அரவிந்த் பால்கனியில் நின்று புகைப்பிடித்துக் கொண்டிருந்தான். அவனை வினோதமாக பார்த்தவள் ரூமிற்குள் மெதுவாக நுழைந்தாள். அவள் உள்ளே நுழைந்த சத்தம் கேட்டு அரவிந்தும் திரும்பி பார்த்தான். அரவிந்த் அவளை பார்த்ததும் அவந்திகாவும் அப்படியே சிலை போல் நின்று விட்டாள். ஏதோ அவன் முகத்திலும் அவன் பார்த்த பார்வையிலும் மிக பெரிய வெறுப்பு தெரிவது போல் இருந்தது அவந்திகாவிற்கு. ஆனால் அது சில நொடிகள்தான். அதற்கு பிறகு அவளை நோக்கி வந்த அரவிந்தின் முகத்தில் வெறுப்பு எதுவும் தெரியவில்லை. அரவிந்த் பால்கனி டோரை ஓபன் செய்ததுமே அந்த அறைக்குள் ஒரு வெளிர் நிற புகை சூழ்ந்தது. வேகமாக அரவிந்தின் கைகளை பிடித்தவள் உறைபனி போல சில்லிட்டிருப்பதை உணர்ந்தாள். அரவிந்த், உங்களுக்கு சிகரெட் பிடிக்கணும்னா வீட்டுக்குள்ளேயே பிடிக்க வேண்டியது தானே. உங்களை யாரு இப்ப என்ன சொல்றாங்க? எதுக்காக இந்த குளிர்ல வந்து நீங்க வெளியே நிக்கிறீங்க? பாருங்க, உங்க உடம்பு எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. இப்படி எல்லாம் பனியில நின்னா அடுத்த நாளே சளி பிடிச்சுக்கும். இதெல்லாம் தேவைதானா என்று கடிந்து கொண்டவள் அரவிந்தின் கையை பிடித்து அழைத்து வந்து அருகில் இருந்த சோஃபாவில் அமர வைத்தாள். அவள் செய்வதையெல்லாம் பார்த்த அரவிந்திற்கு அதுவரை அவன் முகத்தில் குடிக்கொண்டிருந்த கோபம் மறைந்து காணாமல் போனது. எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கீழே சென்றவள் ஒரு டம்ளரில் சுடுதண்ணீர் எடுத்து வந்தாள். அரவிந்த், இத குடிங்க, இல்லைன்னா இந்த ஜில்னஸ்க்கு உடனே சளி பிடிச்சுக்கும் என்று சொன்னவள் தண்ணீரை அவன் கைகளில் கொடுத்துவிட்டு அருகில் இருந்த பெட்ஷீட்டை எடுத்து அவனுக்கு போர்த்தி விட்டாள். தன்னை ஒரு குழந்தை போல் அவந்திகா நடத்தி கொண்டிருப்பதை பார்த்த அரவிந்திற்கு சிரிப்புதான் வந்தது. அதே நேரம் இது அவனுக்கு பிடித்தும் இருந்தது. அவள் கையை பிடித்து தன் அருகில் அமர்த்தி கொண்டவன், உன்னை நான் அப்பவே தூங்க சொன்னேனே, நீ இன்னும் தூங்காம என்ன பண்ற என்றான் அக்கறையாக. அவனை ஒரு நிமிடம் உற்று பார்த்தவள், எனக்கு திடீர்னு ஒண்ணு தோணுச்சு, அதான் உங்களை பார்க்க வந்தேன். ஆனா நான் வந்ததும் நல்லதுதான். நான் வரலனா நீங்க நைட்டு முழுக்க பனியில தான் நின்னுட்டு இருந்திருப்பீங்க. ஆனாலும் அரவிந்த், உங்களுக்கு உங்க ஹெல்த் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல என்று சொன்னவள் மீண்டும் அவன் கையை தொட்டு பார்த்துவிட்டு, பாருங்க, இன்னும் உங்க கை ஜில்லுன்னு தான் இருக்கு. ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, அது இந்த சிகரெட் பிடிக்கிறது தானா என்று அவள் செல்லமாக கோபித்துக் கொள்ள அரவிந்த் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் பக்கம் சாய்ந்து கொண்டே இருந்தான். அது ஏனோ அவந்திகா எப்படி அரவிந்த் மீது அக்கறையாக கோபித்துக் கொள்ளும் போதெல்லாம் அவள் அவந்திகாவாக தெரியாமல் அவனது தியாவாகவே தெரிய ஆரம்பித்து விடுகிறாள். அவனது தியாதான் இப்படி ஓயாமல் அவனிடம் சண்டை பிடித்து கொண்டே இருப்பாள். அவளின் ஒவ்வொரு செயல்களிலும் அவன் மீது அவள் கொண்ட அக்கறை வெளிப்படையாகவே தெரியும். இப்போது அவந்திகா செய்வதும் அவனுக்கு தியாவைத்தான் ஞாபகப்படுத்தியது. ஒரு நிமிடம் தன் தலையை அழுந்த கோதியவன், இவ உண்மையிலேயே மாயக்காரிதான், எப்படி ஒரே நிமிஷத்துல என் மூட மாத்திடுறா என்று நினைத்து தனக்கு தானே சிரித்து கொண்டான். அவந்திகா இன்னும் அவனை ஏதோ திட்டிக் கொண்டுதான் இருந்தாள். ஆனால் அதெல்லாம் அரவிந்தின் காதில் விழவே இல்லை. அவந்திகா தனக்கு போர்த்தி விட்டிருந்த பெட்ஷீட்டை அவளுக்கு போர்த்தி அவளை தன் கை வளைவிற்குள் கொண்டு வந்திருந்தான். இதை சற்றும் எதிர்பார்த்திடாத அவந்திகா ஒரு நிமிடம் திகைத்து போனாள். எப்போதும் போல அவந்திகாவின் கழுத்தில் முகம் புதைத்தவன், சொல்லு, எதுக்காக என்ன நீ தேடி வந்த? உன்னை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன்னு கோபமா? ஒரு ரொமான்டிக் நைட்ட எதிர்பார்த்து வந்தியா என்று அவள் காதில் மெல்லமாக கிசுகிசுத்தான். அவந்திகாவிற்கும் ஆசைதான். ஆனால் அதைவிட முக்கியமாக அவள் இப்போது நேத்ராவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தானே அவள் இங்கு வந்தாள். அரவிந்த் மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசியம் என்னவென்று தெரியாவிட்டால் அவந்திகாவிற்கு நிம்மதியாக தூக்கம் வராது. என்ன நடந்தாலும் சரி, அரவிந்த் அவள் மீது கோபப்பட்டாலும் சரி, இன்றைக்கு அது என்ன ரகசியம் என்று தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தவள் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்தாள். அரவிந்தின் கண்களை நேராக பார்த்தவள், அரவிந்த்,
நீங்க என்கிட்ட சொல்லலனாலும் நேத்ரா யாருன்னு நான் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டேன். என்னோட கெஸ்ஸிங் கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவந்திகா இதை சொன்னதும் அரவிந்தின் முகம் அதிர்ச்சியில் உறைந்து போனது. அவன் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அரவிந்த் அவந்திகாவை கட்டி அணைத்திருந்ததால் அவன் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை அவந்திகாவால் உணர முடிந்தது. ஒருவித நடுக்கத்தோடு, யாருன்னு கெஸ் பண்ணுன என்று கேட்டான். முதல் முறையாக அரவிந்தின் கண்களில் ஒரு பயம் தெரிந்தது. அதை கவனிக்காத அவந்திகா, நேத்ரா உங்க அப்பாவுக்கு தப்பான வழியில பிறந்த பொண்ணுதானே? எனக்கு தெரியும். உங்க அப்பா நேத்ராவோட அம்மாவை ஏமாத்தி அவங்க கூட பழகிட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே கண்டுக்காம விட்டுட்டாரு. அப்புறம் நேத்ராவோட அம்மாவும் எப்படியோ இறந்து போயிடுறாங்க. எப்படியோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நீங்க நேத்ராவ ஒரு அனாதைன்னு கூட்டிட்டு வந்து உங்க தங்கச்சி மாதிரி பாத்துக்கிறீங்க. உங்க அப்பாவுக்கு இன்னொரு அஃபேர் இருந்ததும் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்ததும் தெரிஞ்சா அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு தானே இந்த உண்மையை நீங்க அத்தை கிட்ட கூட சொல்லாம இருக்கீங்க என்றாள். வெளிப்படையாக சொல்லப்படும் பொய்யை விட வெளியிடப்படாத உண்மை ஆபத்தானது. பாகம் 244. நள்ளிரவு 1 மணி. திடீரென்று ஸ்டடி ரூம் கதவு திறக்கப்பட்டது. அரவிந்த் அவந்திகாவின் கையை பிடித்து இழுத்து வந்தவன் அந்த ரூமை விட்டு வெளியே தள்ளினான். கதவை சாத்துவதற்கு முன் அவன் சொன்னது இதுதான். உன்னோட மூளைய வச்சுக்கிட்டு போய் ஏதாவது நாவல் எழுது. உன்னோட ரிப்போர்ட்டர் வேலையை விட அந்த வேலை உனக்கு பெஸ்டா சூட் ஆகும். கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காம ஒழுங்கா போய் தூங்கு என்று சொன்னவன் கதவை அரைந்து சாத்தினான். கதவின் வெளியே நின்று உதட்டை சுளித்த அவந்திகா இங்கு என்ன நடந்தது என்றே தெரியாமல் பேந்த விழித்துக் கொண்டிருந்தாள். அவந்திகா நேத்ராவின் கதை என்று தான் கற்பனை செய்ததை எல்லாம் அரவிந்திடம் சொல்லிவிட்டு ஏதோ மிக பெரிய சாதனை புரிந்தவள் போல் பெருமிதத்தோடு அமர்ந்திருக்க இவளை கேவலமாக முறைத்து பார்த்த அரவிந்த் வலுக்கட்டாயமாக அவள் கையை பிடித்து இழுத்து வந்து வெளியே தள்ளி கதவை சாத்தி விட்டான். இப்ப என்ன ஆச்சுன்னு இந்த அரவிந்த் இப்படி கோவப்படுறான்? ஒருவேளை நாம தப்பா கெஸ் பண்ணிட்டோமோ? நம்ம நினைச்ச மாதிரி இந்த நேத்ரா அரவிந்தோட அப்பாவோட இல்லீகல் வைஃபுக்கு பிறந்த பொண்ணு இல்லனா இவ வேற யாரா இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே பெட்ரூமிற்கு சென்றவள் தன் பெட்டில் படுத்து மீண்டும் சீலிங்கை பார்த்து யோசிக்க ஆரம்பித்தாள். அரவிந்த் சொன்னது போல அவள் மூளையில் இருந்து கற்பனைகள் அருவியாக கொட்ட ஆரம்பித்தது. ஆனாலும் அவந்திகா, அரவிந்த் சொன்னது கரெக்ட் தான் போல. உனக்கு நிறைய கற்பனை சக்தி இருக்கு. இத வச்சு ஒரு நாவலே எழுதலாம். ஃபியூச்சர்ல ட்ரை பண்ணி பாப்போம் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டவளுக்கு என்ன உருண்டு புரண்டாலும் தூக்கம் வருவேனா என்று அடம் பிடித்தது. இன்று மதியம் அவள் ஒரு குட்டி தூக்கம் தூங்கி இருந்ததால் இப்போது அவளுக்கு தூக்கம் வராமல் மக்கர் பண்ணி கொண்டிருந்தது. எப்படியோ நீண்ட நேரம் கழித்து அவளுக்கு தூக்கம் வந்தது. அதுவும் முழுமையான தூக்கம் கிடையாது. ஒரு அரை தூக்கத்தில் தான் இருந்தாள். இவள் அரை தூக்கத்தில் ஏதோ உளறிக் கொண்டிருக்கும் போது அரவிந்த் ரூமிற்குள் வரும் சத்தம் கேட்டது. அவந்திகா எழுந்திருக்க முயற்சித்தாள். ஆனால் அவளால் எழுந்திருக்க முடியவில்லை. அரவிந்த் அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தியது போல் இருந்தது. அதன் பிறகு அவள் காதருகே குனிந்து, தியா, எல்லாம் சரியாகிறோம், நீ எதை பத்தியும் கவலைப்படாத என்று சொன்னான். இது ராஜனின் குரல் அல்லவா? ராஜன் இங்கு என்ன செய்கிறான் என்று அவந்திகாவிற்கு தோன்றியது. ஆனால் அவள் தூங்கிக் கொண்டுதான் இருந்தாள். அவளால் எழ முடியவில்லை. மறுநாள் காலை அவந்திகா எழுந்தபோது அவள் அருகே யாரும் இல்லை. தன் அருகே திரும்பி பார்த்தாள். மெத்தையில் இருந்த பெட்ஷீட் கொஞ்சம் கூட கலையாமல் அப்படியே இருந்தது. அதிலிருந்து அன்று இரவு அரவிந்த் இந்த அறைக்கு வரவே இல்லை என்பதை தெரிந்து கொண்டான். ஆனா நைட் அரவிந்த் வந்த மாதிரியும் பேசின மாதிரியும் இருந்துச்சே என்று யோசித்தவளுக்கு, அதெல்லாம் உண்மையிலேயே உன்னோட கனவு என்று அவள் மூளையே பதில் சொல்லிக் கொண்டது. அவள் எழுந்து முகம் கழுவி விட்டு கீழே சென்றாள். மரியா பொருட்களை எல்லாம் பேக் செய்து கொண்டிருந்தாள். அப்போதுதான் இன்று மாதவியின் வீட்டிற்கு அவர்கள் ஷிஃப்ட் ஆவதாக சொன்னதை அவந்திகாவின் நினைவிற்கு வந்தது. அரவிந்தை தேடி அவன் ரூமிற்கு சென்றாள். அரவிந்த் அங்கும் இல்லாததால், மரியா ஆண்டி, நீங்க அரவிந்த பாத்தீங்களா என்று கேட்டாள். சார் காலையில
6 மணிக்கே கிளம்பி வெளியே போயிட்டாரு மேடம். சம்பத் சார பார்க்க போறேன்னு சொன்னாரு என்றாள். ஓ சரி என்று தலையாட்டிய அவந்திகாவிற்கு நேற்று அரவிந்த் ஏதோ முக்கியமான வேலை இருக்கிறது என்று சொன்னது நினைவிற்கு வந்தது. அப்போ நிஜமாவே முக்கியமான வேலை இருக்கும் போல என்று நினைத்து கொண்டவள், ஓகே ஆண்டி, நீங்க பேக் பண்ணுங்க, நான் இன்னும் ஷிஃப்ட் பண்ற விஷயத்த அகிலன் கிட்ட சொல்லவே இல்ல, சொல்லிட்டு வரேன் என்று சொன்ன அவந்திகா அகிலனின் ரூமிற்கு சென்றாள். அங்கே அகிலன் கையில் ஏதோ பெரிய புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டிருந்தான். அவனது ரூமிலும் அனைத்து பொருட்களும் பேக் செய்யப்பட்டு தயாராக இருந்தது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அவந்திகா, அகில் எப்படா எழுந்த, எப்படி எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்க, மரியா ஆண்டி சொன்னாங்களா என்றாள் வியப்பாக. அகிலனோ அவந்திகாவிற்கு பதில் எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். அவந்திகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. டே அகில், என்னடா ஆச்சு, என் மேல உனக்கு என்ன கோபம் என்று பாவமாக அவந்திகா கேட்கவும், பேசாதக்கா, தம்பின்னு ஒருத்த இருக்கிறதவே நீ அடிக்கடி மறந்துடுற, நேத்தெல்லாம் நீ என்ன பார்க்கவே வரலதானே. என்னதான் அவன் முகத்தை கோபமாக வைத்திருந்தாலும் அவன் முகத்தில் தெரிந்த ஏக்கம் அவந்திகாவை பாதித்தது. சாரிடா அகில், நேத்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதான் உன் கூட பேசல. பட் நைட் உன்னை வந்து பார்த்தேன், நீ தூங்கிட்டு இருந்த. உண்மைதான். தினமுமே அவந்திகா இரவு தூங்கும் முன்பு அகிலன் தூங்கிவிட்டானா என்று பார்த்துவிட்டுத்தான் செல்வாள். மரியாவிடமும் அகிலன் சாப்பிட்டானா, என்ன செய்கிறான் என்று அடிக்கடி விசாரித்துக் கொள்வாள். ஆனால் அவனோடு அமர்ந்து பேசத்தான் ஓரிரு நாட்களாக அவந்திகாவிற்கு நேரம் கிடைக்கவில்லை. இப்போதும் அகிலன் பேசாமல் வேறு பக்கமாக முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்க, பாசமாக அவன் அருகில் அமர்ந்து அவன் முகத்தை தன் பக்கம் திருப்பியவள், என் செல்ல தம்பியில இந்த அக்கா பாவம் தானே, இனிமே டெய்லி உன் கூட 1/2 மணி நேரமாச்சும் பேசுவேன் என்று சொல்லி செல்லமாக அவன் கன்னத்தை கிள்ளியவள், அகில், அத்தைக்கு உடம்பு சரியில்லைல, அதுவும் இல்லாம நேத்ரா வேற இன்னில இருந்து ஷூட்டிங் போறாங்க, அங்கேயே தங்கிப்பாங்க, அதான் நம்ம இன்னைக்கு அத்தையோட வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம், இன்னும் கொஞ்ச நாள் அங்கதான் இருப்போம் என்று சொன்னவள் அகிலனின் அருகில் இருந்த லக்கேஜுகளை கேள்வியாக பார்த்தாள். நீ சொல்லலனாலும் எனக்கு ஏற்கனவே தெரியும்கா, உன்ன மாதிரிதான் எல்லாரும் பாசம் இல்லாம இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? மாமா எல்லாம் எவ்வளவு ஒர்க் இருந்தாலும் என்ன பார்த்து டெய்லி பேசிட்டு தான் இருக்காரு. நேத்து நைட்டே மாமா என்கிட்ட சொல்லிட்டாரு, இன்னைக்கு காலையிலயும் மாமா என்ன பார்த்துட்டு தான் போனாரு என்று அவன் சொல்லவும் அவந்திகாவால் தனது ஆச்சரியத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆச்சரியத்தில் அவள் கண்கள் பெரிதாக விரிந்தது. இந்த அரவிந்த் எப்ப இந்த வேலையெல்லாம் பாக்குறான்? நேத்து நைட்டு நம்ம கூடவே தானே இருந்தான், அப்புறம் எப்படி என்று யோசித்தவளுக்கு மூளை குழம்பியது. அப்படியே இருந்தாலும் நேற்று இவர்கள் வீட்டிற்கு வந்ததே 11 மணிக்கு. அவ்வளவு நேரம் அகிலன் தூங்காமல் என்ன செய்தான் என்று யோசித்தவள் முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு, அகில், நைட்டு 11 மணி வரை தூங்காம என்ன பண்ணுன என்று ஒரு கண்டிப்பான அக்கா போல் கேட்டாள். எனக்கு இன்னும் 1 வாரத்துல எக்ஸாம் இருக்கு, அதுக்கு தான் படிச்சிட்டு இருக்கேன் என்று சொன்னவன் தன் புத்தகத்தை காட்டினான். அகிலனின் கால் அடிபட்டதிலிருந்து அவன் பள்ளிக்கு செல்லவில்லை. அதனால் அவன் படிப்பு பாதியிலேயே நின்றது. இங்கு வந்த பிறகுதான் அரவிந்த் அவனை ஓபன் ஸ்கூலில் சேர்த்து விட்டிருந்தான். இதில் அகிலன் நேரடியாக 12ஆம் வகுப்பு படித்து எழுதி தேர்ச்சி பெற்றுக் கொள்ளலாம். அதன் பிறகு அனைவரையும் போல் சாதாரணமாக கல்லூரியில் சேர்ந்து கொள்ளலாம். அரவிந்த் அகிலனை பள்ளியில் சேர்த்தது, அவனுக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தது என்று எல்லாம் அவந்திகாவிற்கு தெரியும். ஆனால் அவனுக்கு இப்போது தேர்வு வருகிறது என்பது அவந்திகாவிற்கு தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாத ஒரு அக்காவாக இருக்கிறோமே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டவள் அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் ஈ என்று சிரித்து வைத்தாள். அகிலன் இன்னும் அவளை முறைத்து கொண்டுதான் இருந்தான். உனக்கு எக்ஸாம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியும். எக்ஸாம் இருந்தா நைட்டெல்லாம் முழிச்சு படிக்கணுமா என்ன என்று மீண்டும் சமாளிக்கும் விதமாக அவள் கேட்க, அக்கா போதும், எதுவும் சொல்லி சமாளிக்காத, உனக்கு செட்டே ஆகல என்றான். இப்போது அவந்திகாவும் முகத்தை உர்ரென்று வைத்துக் கொண்டு, நீ கொஞ்சம் கூட சரியில்லடா அகில், அந்த ஆள் கூட சேர்ந்துட்டு என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்ட
இனி அவன் கூட சேராத, ஹீ இஸ் அ பேட் பாய் என்று அவள் பொறாமையில் சொல்லவும் அகிலனிற்கு சிரிப்பு வந்துவிட்டது. அக்கா, நீ என்னை இன்னும் எல்கேஜி குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அண்ட் மாமா ஒன்னும் பேட் பாய் கிடையாது. நீ அவர்கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கணும் என்று அகிலன் அரவிந்த் புராணம் பாட ஆரம்பிக்கவும் அவந்திகாவிற்கு வயிற்றில் புகைச்சல் வர ஆரம்பித்தது. போதுண்டா உங்க மாமா புராணம், எனக்கு வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு கோபமாக அங்கிருந்து கிளம்பினாள். அகிலன் அவந்திகாவை பார்த்து சத்தமாகவே சிரித்து கொண்டிருந்தான். இங்கே அவந்திகா மனதில் அரவிந்தைத்தான் கழுவி ஊற்றி கொண்டிருந்தாள். ஆனாலும் இந்த அரவிந்த் வேணும்னே தான் இப்படி எல்லாம் பண்றான். ஏன் தம்பியவே எனக்கு எதிரா ட்ரெயின் பண்ணி விட்டுருக்கான். அவன் வரட்டும், சும்மா விட மாட்டேன் என்று கருவி கொண்டிருந்த அவந்திகாவிற்கு நேற்று இரவு அவள் மாதவியோடு சேர்ந்து கொண்டு அரவிந்தை வெறுப்பேற்றியது நினைவிற்கு வந்தது. ஓ, அப்ப இந்த அரவிந்த் என்ன பழி வாங்கத்தான் இதெல்லாம் பண்றானா? நான் அவனோட அம்மா கூட கூட்டணி வச்சிட்டதால இப்போ சார் என் தம்பி கூட சேர்ந்துக்க போறாரா என்று நினைத்தவளுக்கு ஒரு புறம் கோபமாக இருந்தாலும் அதெல்லாம் சும்மா விளையாட்டு பிள்ளைகளின் கோபம்தான். உண்மையில் அவந்திகாவிற்கு அரவிந்த் அகிலனின் மீது காட்டும் அக்கறை ஆறுதலாக இருந்தது. அவனுக்கு இருக்கும் அத்தனை வேலைகளில் அகிலனிற்காக நேரம் ஒதுக்கி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறான். முன்னர் அரவிந்த் அகிலனை இந்த வீட்டிற்கு கூட்டி வந்த போது அவளை பழிவாங்க அகிலனை ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்த போகிறான் என்றுதான் அவந்திகா நினைத்திருந்தாள். ஆனால் இங்கு நடப்பதே வேறாக இருந்தது. அவந்திகா கூட அகிலனை பல நேரங்களில் மறந்து விடுகிறாள். ஆனால் அரவிந்த் எப்போதும் அகிலனையும் நினைவில் வைத்து அவனுக்காக அனைத்தையும் செய்கிறான். அகிலனின் ட்ரீட்மெண்டிற்காக கூட பிரபலமான டாக்டரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி இருப்பதாக ஒரு முறை சொல்லிக் கொண்டிருந்தான். உண்மையில் இப்போதும் கூட இந்த வாழ்க்கை அவளுக்கு நிரந்தரம் இல்லை என்றுதான் அவந்திகாவிற்கு தோன்றியது. ஆனால் இப்போதைக்கு அவந்திகாவை விட பாக்கியசாலி யாரும் இருக்க முடியாது என்றும் தோன்றியது. பெரியவர்கள் பார்த்து செய்து வைத்த திருமணமாகட்டும், இல்லை 10 வருடம் உருகி உருகி காதலித்து செய்து கொண்ட காதல் திருமணமாகட்டும், அதில் எத்தனை பேர் தன் மனைவியின் உறவுகளையும் தன் உறவுகளாக நினைக்கிறார்கள். ஆனால் அரவிந்த் அவந்திகாவின் கதையே வேறு. இவர்கள் திருமணம் வெறும் ஒப்பந்த திருமணம்தான். இதில் அரவிந்த் அகிலனின் மீது காட்டும் அக்கறை அவந்திகாவிற்கு வியப்பாக இருந்தது. இப்படி பலவற்றை யோசித்துக் கொண்டு அவந்திகா ஹாலுக்கு வர, மேடம், பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. நேத்து மாதிரி சாப்பிடாம போயிடாதீங்க. ஆபீஸ் போறதுக்கு முன்ன கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க. அப்புறம் உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணுமா மேடம்? என்னெல்லாம் பேக் பண்ணணும் என்றாள் மரியா. ஒரு நிமிடம் யோசித்த அவந்திகா, எனக்கு பேக் பண்ண அவ்வளோ திங்ஸ் எல்லாம் இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு, அத நானே பேக் பண்ணிக்குவேன் என்றாள். நீங்க சாப்பாட்டை எடுத்து வைங்க, நான் அகிலனை கூட்டிட்டு வரேன் என்று சொன்னவள் அகிலனின் அறைக்கு சென்று அகிலனையும் சாப்பிட அழைத்து வந்தாள். அன்று எப்போதும் போல் பிரேக்ஃபாஸ்ட் சாதாரணமாகத்தான் இருந்தது. என்னதான் அரவிந்தின் வீடு பெரியது என்றாலும் இங்கு இவர்கள் தேவையில்லாமல் எதையும் சமைத்து உணவை வீணாக்குவதில்லை. அவந்திகாவின் தட்டில் இருந்த பிரெட்டையும் முட்டையையும் பார்த்த மரியா சிரித்து கொண்டே, மேடம், நீங்க இவ்ளோ கம்மியா சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு சத்தே இல்லாம போயிரும். அட்லீஸ்ட் நீங்க கொஞ்சம் பாலாச்சு குடிக்கணும் என்று சொன்னவள் அப்போதுதான் டேபிளில் பால் இல்லாததை பார்த்தாள். சாரி மேடம், திலகா போனதுல இருந்து உங்களுக்கு நான் பால் எடுத்து வைக்கவே மறந்துட்டேன் என்று சொன்னவள் பால் எடுத்து வர கிச்சனுக்கு சென்றாள். திலகா என்ற பெயரை கேட்டதும் அவந்திகாவின் மனதில் ஒரு பெரிய சந்தேகம் தோன்ற ஆரம்பித்தது. ஆனால் அகிலனும் அங்கு இருப்பதால் எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தாள். காதல் என்பது சம்பந்தப்பட்ட இருவருக்கு மட்டுமானது அல்ல. நமக்கு பிடித்தவர்களுக்கு பிடித்தவற்றையும் சேர்த்து காதலிப்பதுதான் காதல். பாகம் 245. என்னதான் அவந்திகா அகிலனோடு சிரித்து பேசிக்கொண்டே சாப்பிட்டாலும் அவள் மனதில் திலகா என்ற பெயர்தான் ஓடிக்கொண்டிருந்தது. சாப்பிட்டு முடித்ததும் அகிலனை அவனது அறையில் சென்று விட்டு வந்தவள் மரியா கொடுத்த பாலை குடித்துக் கொண்டே டைனிங் டேபிளில் அமர்ந்தாள்.
டெய்லி எல்லாம் டேபிள்ல ரெடியா இருக்கிறதால எனக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் செய்றாங்கன்னு கூட நான் கண்டுக்கிறது இல்ல என்று ஃபீல் பண்ணுபவள் போல் சொன்னவள், மரியா ஆண்டி, அப்போ டெய்லி எனக்கு சாப்பாடெல்லாம் திலகா தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களா என்று எதுவும் தெரியாதவள் போல் கேட்டாள். இல்ல மேடம், சாப்பாடெல்லாம் எப்பவும் வள்ளி தான் ரெடி பண்ணுவா. சாருக்கு இந்த பாக்கெட் பாலெல்லாம் பிடிக்காது, அதனால திலகா டெய்லி பண்ணையிலேயே போய் பால் வாங்கிட்டு வருவா என்று பதில் அளித்தாள் மரியா. ஓ என்று அமைதியாக கேட்டுக்கொண்ட அவந்திகா சிறிது நேரம் யோசிப்பவள் போல் பாவனை செய்தவள், மரியா ஆண்டி, திலகா வீட்டு சிச்சுவேஷன் எல்லாம் எப்படி? எதுவும் கஷ்டப்படுற ஃபேமிலியா? அவளுக்கு ஏதாச்சும் பண கஷ்டம் இருந்துச்சா என்ன என்று அவந்திகா இயல்பாக கேட்க, எனக்கு அவங்க வீட்டை பத்தி எல்லாம் பெருசா எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது மேடம். பட் திலகா ரொம்ப நாளா இங்கதான் வேலை செஞ்சிட்டு இருக்கா. வேலையில எந்த குறையும் சொல்ல முடியாது. எந்த வேலை செஞ்சாலும் தெளிவா இருக்கும் என்று மரியாவும் இயல்பாகவே பதிலளித்தாள். திலகாவும் நேத்ராவும் ரொம்ப க்ளோஸா பழகுவாங்களோ என்று அவந்திகா போட்டு வாங்கும் நோக்கத்தோடு கேட்கவும், சுதாரித்துக் கொண்ட மரியா ஒரு நிமிடம் அவந்திகாவையே உற்று பார்த்துவிட்டு, அது சாதாரணமாத்தா மேடம் என்று பதிலளித்தாள். அவந்திகா புருவங்களை சுருக்கி கேள்வியோடு மரியாவை பார்க்க, அவந்திகாவை பார்த்து மரியாதையோடு புன்னகைத்த மரியா, அது மேடம், நேத்ரா அம்மா எல்லார் கூடவும் நல்லாத்தான் பழகுவாங்க. வேலைக்காரங்க ஓனர்னு பிரிச்சு பாக்குற பழக்கமெல்லாம் நேத்ரா அம்மா கிட்ட கிடையாது. எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசமாத்தான் இருப்பாங்க, தன்மையா பேசுவாங்க. யாருக்குனாலும் எதுனா பிரச்சனைனா அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணுவாங்க. அதனால எல்லாருக்குமே நேத்ரா அம்மா மேல ஒரு தனி பிரியம் என்றாள். மரியா இயல்பாகவே புத்திசாலி என்பதால் அவந்திகா நேத்ராவை பற்றி கேட்டதுமே அவள் எதற்காக கேட்கிறாள் என்பதை புரிந்து கொண்டாள். மரியா சொன்னதும் உண்மைதான். வீட்டில் இருக்கும் வேலையாட்கள் அனைவருக்குமே நேத்ராவை மிகவும் பிடிக்கும். மரியா ஒன்றும் விதிவிலக்கில்லை. அவளுக்கும் நேத்ராவை பிடிக்கும். ஆனால் அவந்திகாவோடு மரியாவிற்கு நல்ல உறவெல்லாம் இல்லை. முதலில் அரவிந்திற்கும் அவந்திகாவிற்கும் திருமணமான போது அரவிந்த் அவந்திகாவை நடத்திய முறை மரியாவிற்கு நன்றாகவே தெரியும். அதற்கு பிறகு அரவிந்த் அவந்திகாவின் உறவில் என்னதான் மாற்றங்கள் வந்திருந்தாலும் மரியாவிற்கு அவந்திகாவின் மீது அவ்வளவு மரியாதையோ பற்றோ வளர்ந்திருக்கவில்லை. அதிலும் நேத்ராவோடு அவந்திகாவை ஒப்பிடவே முடியாத இடத்தில்தான் அவந்திகா அந்த வீட்டில் இருக்கும் அனைத்து வேலையாட்களின் மனதிலும் இருக்கிறாள். மரியாவின் வார்த்தைகளில் இருந்து அவந்திகாவிற்கும் அது நன்றாகவே புரிந்தது. இங்கு எல்லோரும் அவந்திகாவை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள், நேத்ராவை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று அவந்திகாவிற்கு புரிந்தது. அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவள் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. நேத்ராவை அவர்களுக்கு 8 வருடங்களாக தெரியும். ஆனால் அவந்திகாவை சில மாதங்களாகத்தான் தெரியும். இயல்பாகவே அதிக நாட்கள் தெரிந்தவர்கள் மீதுதானே அதிக அக்கறையும் மரியாதையும் இருக்கும் என்று நினைத்து தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். வீக்கெண்ட் என்பதால் அவந்திகாவிற்கு இன்று நியூஸ் ஏஜென்சியில் வேலை இல்லை. அதனால் இவர்களது டீம் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு சென்று அவர்கள் எப்படி பயிற்சி செய்கிறார்கள் என்று பார்க்க சென்றாள். என்னதான் ஆகாஷோ அவர்கள் டீமில் இருந்த மற்றவர்களோ அவந்திகாவை நம்பவில்லை, மதிக்கவில்லை என்றாலும் ஒரு ட்ரெய்னராக அவ்வப்போது அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவனிக்க வேண்டியது அவந்திகாவின் கடமை. அவந்திகா ட்ரைனிங் சென்டருக்கு சென்ற போது ஆகாஷும் வியனும் அங்கு இல்லை. அன்று பார்பி ஜூலி வந்து இவர்கள் ட்ரைனிங் செய்து கொண்டிருக்கும் வீட்டை வாங்க வேண்டும் என்று பிரச்சனை செய்ததற்கு பிறகு அவந்திகா இப்போதுதான் இங்கே வருகிறாள். நல்ல வேளையாக அரவிந்த் அந்த பிரச்சனையை சரி செய்திருந்தான்.
பார்பி ஜூலி செய்த வேலையால் சாதாரணமாக அந்த வீடு விற்கும் விலையை விட 2 மடங்கு கொடுத்துதான் அரவிந்த் அந்த வீட்டை வாங்க வேண்டியதாக இருந்தது. அதற்கும் அந்த பார்பி ஜூலி பிரச்சனை செய்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் அரவிந்திடம் அந்த வீட்டின் ஒப்பந்த பத்திரம் இருந்ததாலும் அத்தோடு அந்த வீட்டின் உரிமையாளர் அரவிந்திற்கு நன்கு பழக்கமானவர் என்பதாலும் அந்த உரிமையாளரும் எந்த பிரச்சனையும் செய்யாமல் அரவிந்திற்கே அந்த வீட்டை விற்றுவிட்டார். அந்த வீட்டு பிரச்சனை முடிந்த பிறகு எந்த தொல்லையும் இல்லாமல் அனைவரும் பயிற்சி செய்து கொண்டுதான் இருந்தார்கள். இன்னும் ஓரிரு நாட்களில் மெயின் மேட்ச் தொடங்க இருக்கும் நிலையில் இந்நேரம் அனைவரும் தீவிரமாக பயிற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த நேரத்தில் வியனும் ஆகாஷும் பயிற்சி செய்யாமல் எங்கு சென்றார்கள் என்று யோசித்த அவந்திகா ராக்கியிடம் சென்று, இந்த வியனும் ஆகாஷும் எங்க போனாங்க என்று வினவினாள். கோச் பார்பி ஜூலி ஆகாஷ இன்வைட் பண்ணிருந்தாங்க, அதான் 2 பேரும் அவங்கள பார்க்க போயிருக்காங்க என்று ராக்கி சொன்னதும் அவந்திகாவின் முகம் கடுமையாக மாறியது. இது எப்ப நடந்தது? எப்ப 2 பேரும் வெளியே போனாங்க என்றாள் கோபமாக. அது ஒரு 8 மணி இருக்கும் கோச், அநேகமா லஞ்ச் முடிச்சுட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் என்று ராக்கி சொன்னதும் பார்பி ஜூலி ஏன் ஆகாஷையும் வியனையும் லஞ்சிற்கு கூப்பிட வேண்டும் என்று ஒரு நிமிடம் யோசித்தவளுக்கு தெளிவாக புரிந்தது. கண்டிப்பா இவ பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களை அவ டீம்ல சேர்க்கறதுக்கு தான் கூப்பிட்டிருப்பா என்று நினைத்தவளுக்கு பார்பி ஜூலியை நினைத்து ஒரு புறம் கோபமும் அதே நேரம் ஆகாஷை நினைத்து ஒரு புறம் கவலையாகவும் இருந்தது. ஆகாஷ் நல்ல பிளேயர், அவன் மட்டும் பார்பி ஜூலியின் டீமிற்கு சென்று விட்டால் அது அவந்திகாவிற்கும் அவள் டீமிற்கும் பெரும் இழப்பாக இருக்கும் என்று நினைத்தவளின் முகம் விரக்தியை வெளிப்படுத்தியது. பார்பி ஜூலியின் மீது அவந்திகாவிற்கு வெளியே சொல்ல முடியாத அளவு அவ்வளவு கோபம் வந்தது. இந்த பார்பி ஜூலிக்கு வேற வேலையே இல்ல. இது மாதிரி குறுக்கு வழி யோசிக்கிற நேரத்துல கொஞ்சம் மூளைய செலவு பண்ணி யோசிச்சான்னா கூட நல்லா விளையாடலாம். அவ திறமை மேல அவளுக்கே நம்பிக்கை இல்ல, அதான் இப்படி கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா என்று அவந்திகா பார்பி ஜூலியை மனதில் திட்டிக் கொண்டிருக்கும் போது, கோச் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க 2 பேரும் பார்பி ஜூலியோட டீமுக்கு போயிருவாங்களா என்று கொஞ்சம் வருத்தம் நிறைந்த குரலில் கேட்டான் ராக்கி. அனைவருமே ஒரு நிமிடம் பிராக்டிஸ் செய்வதை நிறுத்திவிட்டு அவந்திகா என்ன சொல்ல போகிறாளோ என்று அவளையே பார்த்தார்கள். அங்கிருக்கும் அனைவருக்குமே தெரியும் ஆகாஷ் தான் இந்த டீமின் இதயம் போன்றவன் என்று. அவன் மட்டும் இல்லை என்றால் இவர்கள் காம்படிஷனில் கலந்து கொள்வதே வீண் வேலை என்று சொல்லிவிடலாம். இந்த விஷயம் அவந்திகாவிற்கும் தெரியும். ஆனால் அவள் எதுவும் சொல்லாமல், அது என்னமோ நடக்கட்டும், நம்ம அத பத்தி பேசுறதால எதுவும் மாற போறதில்ல, அவங்க 2 பேரும் அவ்வளவு சீக்கிரம் வெளில போயிருவாங்கன்னா அவங்கள பத்தி யோசிக்கிறதே வேஸ்ட். ஒருவேளை அவங்க அவ்வளோ சீக்கிரம் பார்பி ஜூலியோட இடத்துல இருந்து வரலனா லஞ்ச் என்ன, நைட் வர இருந்து டின்னர் சாப்பிட்டு வந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று சொல்லவும் அனைவரும் சரி என்பது போல் தலையசைத்தார்கள். ஆனாலும் அனைவரது முகத்திலும் இன்னும் ஒரு கவலை தெரிந்தது. சரியாக இந்த நேரம் கதவு திறக்கப்பட்டு வியனும் ஆகாஷும் உள்ளே வந்தார்கள். ரூமில் இருந்த அனைவரும் திரும்பி அவர்களை ஒரு மாதிரியாக பார்க்கவும், என்னாச்சு, ஏன் எல்லாரும் எங்களை இப்படி பாக்குறீங்க என்றார்கள் கோரஸாக. அவந்திகாவால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. என்னதான் அவள் கோபத்தை வெளிப்படையாக காட்டவில்லை என்றாலும், ஆகாஷ், வினய் 2 பேரும் கொஞ்சம் பார்பி ஜூலி கிட்ட இருந்து தள்ளியே இருங்க என்றாள். இதை கேட்டதும் வியன் கூட பெரிதாக ஒன்றும் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் ஆகாஷிற்குத்தான் பயங்கர கோபம் வந்தது. ஏன், நான் தியாவை பார்க்க கூடாதா? அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றான் கடுமையான குரலில். தியா, இந்த பார்பி ஜூலி எல்லார்கிட்டையும் இந்த ட்ரிக்கத்தான் யூஸ் பண்றா. லூசு பசங்களா, நான் தாண்டா அந்த தியாவே என்று நினைத்த அவந்திகாவால் நினைக்கத்தான் முடிந்ததை தவிர வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. அவந்திகாவிற்கு வியனை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. இன்று கூட ஆகாஷ் தான் அவனை அழைத்து சென்றிருப்பான் என்பது அவந்திகாவிற்கு தெரியும் என்பதால் அவந்திகா வியனிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஆகாஷை பார்க்கும் போதுதான் அவந்திகாவிற்கு கோபம் வந்தது. இருந்தாலும் இந்த நேரத்தில் தான் கோபப்பட்டால் மொத்த காரியமும் கெட்டுவிடும் என்று நினைத்த அவந்திகா பொறுமையாக, ஆகாஷ்
அந்த பார்பி ஜூலியோட இன்டென்ஷனே வேற. அது தெரியாம நீங்க போய் அவகிட்ட சிக்கிராதீங்கன்னு தான் சொல்றேன் என்றாள். ஆகாஷிற்கோ அவந்திகா இப்படி அவனது தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவது சுத்தமாக பிடிக்கவில்லை. மிஸ் அவந்திகா, நான் ஒன்னும் குழந்தை இல்ல, யாரு என்ன சொன்னாலும் அவங்க பின்னாடி போறதுக்கு. பார்பி ஜூலி என்ன அவங்க டீமுக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க தான். ஆனா நான் வர முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. இப்ப நாங்க பாத்துக்கிட்டது ஒரு ஃப்ரெண்ட்லி மீட்டிங். உங்க டீமுக்காக விளையாடினா எனக்குன்னு பர்சனல் இருக்க கூடாதா என்ன? என் ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ணணும்னா கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா என்று பொரிந்து தள்ளினான். அவந்திகா இவனிடம் இதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாமல் வாயடைத்து போய் நின்றாள். உண்மையில் ஆகாஷிற்கு இந்த டீமில் விளையாடவே பிடிக்கவில்லைதான். அவனுக்கு பார்பி ஜூலியின் டீமில்தான் விளையாட வேண்டும். அவனை பொறுத்தவரை அவன் வணங்கும் கேமிங் கடவுளான தியாதான் பார்பி ஜூலி. அப்படி இருக்க அவளோடு விளையாடத்தானே அவனுக்கு பிடிக்கும். அன்று மட்டும் அரவிந்த் இவனோடு போட்டி போட்டு வென்றிருக்காவிட்டால் ஆகாஷ் கண்டிப்பாக இந்த டீமில் இருக்க மாட்டான். தான் உயிராக நினைக்கும் கேமின் மீது பெட் கட்டி அவன் தோற்றிருக்கிறான். அதனால் கொடுத்த வாக்கை மீறி மற்றொரு டீமிற்கு செல்ல அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை. அந்த ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் ஆகாஷ் பல்லை கடித்துக் கொண்டு இந்த டீமில் இருக்கிறான். வெறுப்போடு அவந்திகாவை பார்த்தவன் மற்றவர்களை திரும்பி பார்த்து, என்ன எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்களா? எங்களுக்காக வெயிட் பண்ணலையா என்றான். அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள், அது ரொம்ப லேட் ஆகவும் நீங்க 2 பேரும் பார்பி ஜூலி கூடவே சாப்பிட்டுட்டு வந்துருவீங்கன்னு நினைச்சோம் என்றார்கள். ஓ, நீங்களும் எங்களை திரும்பி வர மாட்டோங்கிற லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களா? பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று சொன்னவன் வியனை பார்த்து, வியன் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்ட தானே என்று கேட்கவும், இவ்வளவு நேரம் நடப்பதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வியன், எஸ் ப்ரோ, அப்பவே ஆர்டர் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல டெலிவரி பண்ணிருவாங்க என்று சொல்லவும், ஓகே, அதுவரை நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம், சும்மா இருக்கிறவங்க கூட எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண நமக்கு டைம் இல்ல என்று சொன்னவன் அவந்திகாவை ஒரு பொருட்டாக கூட கண்டு கொள்ளாமல் தன் கம்ப்யூட்டருக்கு சென்று பிராக்டிஸ் செய்ய ஆரம்பித்தான். வியனும் என்ன சொல்வது என்று தெரியாமல் அவந்திகாவை ஒரு நிமிடம் பார்த்தவன் தானும் சென்று பிராக்டிஸ் செய்ய ஆரம்பித்தான். அவந்திகாவும் பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம் என்று ஆகாஷிடமோ வியனிடமோ அதற்கு மேல் எதுவும் பேசாமல் சில நொடிகள் அவர்கள் சென்று பிராக்டிஸ் செய்வதையே பார்த்து கொண்டிருந்தவள் அதன் பிறகு மற்ற டீம்மேட்ஸுடன் பேச ஆரம்பித்தாள். இன்னும் சில தினங்களில் மேட்ச் வர இருப்பதால் அதற்கு என்ன செய்ய வேண்டும், கடைசி நேரத்தில் எப்படி பிராக்டிஸ் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். சரியாக அந்த நேரம் அவள் போன் அடித்தது. கிரிஷ் அழைத்திருந்தான். டிஸ்பிளேயில் பெயரை பார்த்ததும் அவந்திகாவின் புருவங்கள் குழப்பத்தில் முடிச்சிட்டன. அன்று கிரிஷ் இன்டர்வியூ கொடுப்பதாக சொல்லிவிட்டு அதன் பிறகு அரவிந்தின் பேச்சை கேட்டுக்கொண்டு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதிலிருந்து அவந்திகாவிற்கு கிரிஷை சுத்தமாக பிடிக்கவில்லை. அந்த இன்டர்வியூ முடிந்த பிறகு பல மாதங்கள் கழித்து இன்றுதான் கிரிஷ் அழைக்கிறான். சில நேரங்களில் நாம் எது வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது நம்மை தேடி வரும். ஆனால் நமக்கு வேண்டியது அதுதான் என்று தெரியாமலே நாம் கிடைத்ததை நினைத்து வருந்திக் கொண்டிருப்போம்.